தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட முத்தம்மாள் காலனி, தனசேகர் நகர், ரஹ்மத் நகர் போன்ற பகுதியில் கடந்த 15 நாட்களாக மழைநீர் குளம் போல தேங்கி கிடக்கிறது. தேங்கி கிடக்கும் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக அப்போது கோஷங்களை எழுப்பினர். ஈரோட்டில் கொடுத்த பணத்திற்கு சொத்தை கேட்டு மிரட்டல் விடுத்த நபரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட நபர் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. பவானியை அடுத்த லட்சுமி நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் ஜெகன் என்பவரிடம் 3,13,000 ரூபாய் கடனாக பெற்று அதற்கான வட்டியை கட்டியுள்ளார். பின்னர் தன்னிடம் இருந்து அசலை பெற மறுத்து மாறாக சொத்தை கொடு என மிரட்டல் விடுவதாக சக்திவேல் தெரிவித்துள்ளார். வேலூர் மாநகர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சோளிங்கர் மேற்கு ஒன்றியம் சார்பில் அம்மா திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். பொன்னை பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு சோளிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பி. பாபு தலைமையில், பொன்னை ஊராட்சி செயலாளர் திரு கே. எஸ். குமார் முன்னிலையில் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. காஷ்மீர் லடாக் பகுதியில் அம்பேத்கர் திருவுருவ சிலையை நிறுவ வலியுறுத்தி சிவசேனா கட்சி இளைஞர் அணி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து லடாக் பகுதியில் 370 சட்டப்பிரிவு நீக்கியதால் காஷ்மீரில் இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமானாலும் சொத்துக்கள், நிலங்கள் வாங்கலாம் என்ற மத்திய அரசு அறிவிப்பிற்கு தாங்கள் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஒரு வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்தவரை தாக்கி 9 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். மூக்குடி கிராமத்தில் வசித்து வரும் சுந்தரலிங்கம் என்பவர் மகனின் திருமண செலவுக்காக வீட்டு பீரோவில் 9 லட்சம் ரூபாய் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சுந்தரலிங்கம் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு நுழைந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை தாக்கி 9 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். அண்ணல் அம்பேத்கரின் 65வது ஆண்டு நினைவு நாளையொட்டி நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அமமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராகவன், அம்மா பேரவை செயலாளர் திரு கிறிஸ்ட் மில்லர், இலக்கிய அணி செயலாளர் திரு சகாய செல்வர், தோவாளை ஒன்றிய செயலாளர் திரு ராஜு, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தங்கபாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்பேத்கர் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்ளிட்டோரும் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு கழக செயலாளர் திரு எஸ். டி. சேகர், தெற்கு கழக செயலாளர் திரு யு. சி. ஆறுமுகம், அவைத்தலைவர் திரு சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி நெல்லையில் உள்ள அவரது சிலைக்கு அமமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லை மாநகர மாவட்ட கழகம் சார்பில் நெல்லை சந்திப்பில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நெல்லை மாநகர மாவட்ட அவைத்தலைவர் திரு ஹாமீம் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பகுதி கழக செயலாளர்கள் திரு பேச்சிமுத்து, திரு ஸ்டார் ஐயப்பன், திரு செல்வசேகர், திரு ஆபிரகாம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடியில் வணிக வளாகத்தில் உள்ள கடையில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி வீட்டு வசதி காலனி குடியிருப்பு பகுதியில் தனியார் வணிக வளாகம் உள்ளது. இங்குள்ள மளிகை, ஜெராக்ஸ் உள்ளிட்ட கடைகளில் புகுந்த மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து சிப்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநிலங்களில் மின்சார பேருந்துகளுக்கான கட்டமைப்புகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என கேரளா போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு அந்தோனி ராஜ் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தென் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் கூட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரளாவில் நடைபெற உள்ளதாகவும் அதில் மின்சார பேருந்துகள் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பற்றி விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பெய்த கனமழையால் சிங்கராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்தது. வடிகால் வசதி இல்லாததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செயல்பட்டு வடிகால்களை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் வரும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கள் இறக்கி சந்தைப்படுத்தும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு நல்லசாமி தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கள் என்பது போதைப்பொருள் இல்லை என்றும் அது நமது உணவுகளில் ஒன்று என்றும் தெரிவித்தார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 66வது நினைவு தினத்தையொட்டி வேலூரில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு வேலூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ஏ.எஸ். ராஜா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு ஏ. கமலநாதன், மாவட்ட கழக துணை செயலாளர் திருமதி சித்ரா விஸ்வநாத், மாவட்ட கழக பொருளாளர் திரு அப்பு பால், வி. எம். பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நாகை அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக திருமருகல் துணை ஒன்றிய சேர்மன் உள்ளிட்டோர் மீது நாகை மாவட்ட ஆட்சியரிடம் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். பல கோடி ரூபாய் மதிப்பிலான 33 ஏக்கர் நிலத்தை அதிமுக நிர்வாகி தலைமையிலான கும்பல் அபகரிக்க முயற்சி செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு கோரிக்கை மனு அளித்தனர்.